உங்கள் ஸ்கின்ல எக்ஸஸாக ஆயில் இருந்தாலோ, ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ, இல்லை பாக்டீரியா இருந்தாலோ உங்களுக்கு ஆக்னே வரலாம். ஆக்னே மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமும் கூட சேர்ந்து வரலாம். ஏன் ஒரு சில பேருக்கு இதனால பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ் கூட வரலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கெல்லாம் ஒரு 5 பாயிண்ட்டில் எப்படி சொல்யூஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா. இந்த சேனலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னால் ஃபேஸ் வாஷ் சொல்லுவேன். இந்த மாதிரி ஆக்னே ப்ரோன் ஸ்கின் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு காலை நைட்டு 2 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதுவும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ ரொம்ப ஜென்டிலாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக ஃபேஸ் வாஷ் பண்ணிடக்கூடாது. இன்னொன்று டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குது. அதில் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். லைக் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரி எனி கைண்ட் ஆஃப் சாலிசிலிக் ஆசிட் இருக்கிற ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி ஆயில் பில்டப்பை கம்மி பண்ணி உங்களோட ஆக்னேவையும் பிம்பிளையும் கம்மி பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செராவேயோட சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் கூட இதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபேஸ் வாஷ்க்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியல் சோப் தான். பிகாஸ் உங்களோட ஆக்னே ஒரு பிம்பிள் வந்து பாக்டீரியானால வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்டிபாக்டீரியல் சோப் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் தரும். எனி கைண்ட் ஆஃப் ஆன்டிபாக்டீரியல் சோப் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃபார்மசியில் போய் கேட்டாலே அவங்க உங்களுக்கு தருவாங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, மாய்ஸ்சரைசர். உங்கள் ஸ்கின்னுக்கு ஆயிலினஸ் தான் கம்மியாகுமே தவிர ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் பெட்டர் ஒரு ஆயிலி ஃப்ரீயான ஹைட்ரேட்டிங்கான ஹைலரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தரும். லைக் செராவே, சபாமன், அக்வாசாஃப்ட் அண்ட் செட்டஃபில் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இனிமே உங்கள் ஸ்கின் ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். ஸோ மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன, ஃபார் டீனேஜர்ஸ் உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக்கல் க்ரீம் மாதிரி வாங்கிக்கோங்க. லைக் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வச்சுட்டு வர்றதுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் பென்சல் பெராக்சைட் இந்த டாபிக்கல் க்ரீம் வாங்கிக்கோங்க. இது இருக்கிறதுலே லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் எதுவோ அதை போய் ஃபார்மசியில் வாங்க. பிகாஸ் இது சம்டைம்ஸ் இரிட்டேஷன் காஸ் பண்ணும். அதனால லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இது வந்து ஒரு நல்ல ஆன்டிபாக்டீரியல், நல்ல கமிடோலைட்டிக். ஸோ டீனேஜர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இது பெட்டராக இருக்கும். ஸோ நாலாவது பாயிண்ட் என்ன, உங்களோட ஏஜ் 24 மேலே ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ், பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா நீங்கள் உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரெட்டினால் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெட்டினால் நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் கூட காலையில் ஆனோடனே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்க. பிகாஸ் இந்த ரெட்டினால் வந்து உங்களோட நியூ ஸ்கின் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து சன்னுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் சன்ஸ்க்ரீன் இல்லாமல் வெளியில் போகாதீங்க நீங்கள் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதா இருந்தால். இந்த ரெட்டினாலையுமே நீங்கள் ரொம்ப லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங் எப்பவுமே லோவஸ்ட் கான்சன்ட்ரேஷன் தான் சேஃப் ஆனது. ஸோ அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஆக்னே பிம்பிள் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரத்துக்கோ இல்லை ஒரே இடத்துல பிளாக் ஸ்பாட் மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் வரத்துக்கோ நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்களே அசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணால் இந்த பிக்மெண்டேஷனுக்கு சரி பிம்பிளுக்கு சரி ரெண்டுக்குமே ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபைனல் டிப் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஆக்னே பிம்பிள் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டவலையே உங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணாதீங்க. ஃபேஸ்க்கு செப்பரேட்டாக ஒரு டவல் மாதிரி ஃபேஸ் டவலை வச்சுக்கோங்க. லைக் சில்க் அண்ட் காட்டன் இருந்தால் இன்னுமே பெட்டர் தான். இன்னொன்று அடிக்கடி உங்கள் ஃபேஸை கையால் தொடாதீங்க. ரொம்ப க்ளீனாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். பிம்பிளை பாப்அப் பண்ணி பிச்சு விட ட்ரை பண்ணாதீங்க. அது இன்னுமே சுச்சுவேஷனை வேர்ஸ் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் பேசிக்கான ஸ்கின் கேர் பார்த்தோம். பட் நீங்கள் எப்போ போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும்னா உங்களோட ஆக்னே ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப எக்ஸஸாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ப்ளஸ் அங்கங்கே ஸ்கார்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி வேறு வீடியோ தான் பேசணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.